வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போலீஸ் குவிப்பு. வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் தொண்டர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த வேட்பாளர்கள் பலரும் தொகுதி மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாதவர்கள். காரணம், பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி தகுதியில்லாத நபர்களை வேட்பாளராக அறிவித்துள்ளார். OPS அவர்களும் திமுகவில் இணைந்துவிட்டார். அதிமுகவில் இருந்த முக்கிய தலைவர்களும் பிற கட்சியில் இணைந்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியின் கையில் அதிமுக வசமாக சிக்கிக்கொண்டு தற்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவை இப்படி மோசமான முறையில் தலைமை செயல்பட்டு வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடைபெறக்கூடாது என்ற காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் போலீஸ் பாதுகாப்புகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி பங்கீடாக இருக்கட்டும், பாஜகவிற்கு 27 தொகுதிகள் கொடுத்ததாக இருக்கட்டும், எந்த ஒரு பயனும் இல்லை. திமுக வெற்றியடைய வைப்பதற்கே இந்த தேர்தல் அதிமுக களத்தில் இறக்கப்பட்டுள்ள நபர்களை வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத வேட்பாளர்களை மக்களுக்கு அறிவித்துள்ளார் எடப்பாடி. அவர்களால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அது மட்டுமல்ல, அவிநாசி தொகுதியில் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் அமைச்சராக இருக்கக்கூடிய, மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய முருகன் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்தது எந்த விதத்தில் நியாயம்? இது கேள்விகளை எழுப்புகிறது. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை அவமானப்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்வதாக குற்றச்சாட்டுகளும் எழுக்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் போலீஸ் பாதுகாப்புகள் அதிகமாக குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறும். இந்த தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் பல்வேறு மாற்றங்களும் நிகழும். இந்த தேர்தலில் நிச்சயம் எடப்பாடி தோல்வியை தழுவார். மேலும் அவருக்கு பாதுகாப்புகளை வழங்குவதற்குத்தான் போலீஸ் பாதுகாப்புகள் தற்பொழுது குவிக்கப்பட்டுள்ளது. என்னதான் போலீஸ் பாதுகாப்புகள் குவிக்கப்பட்டாலும் துரோகியை என்னைக்கும் தொண்டர்கள் மதிக்க மாட்டார்கள், அவர்கள் மீது நம்பிக்கையும் வைக்க மாட்டார்கள் என்பதற்கு எடப்பாடியே உதாரணமாக அமைந்துவிட்டார்.